முழு பணத்தையும் ஒரு கம்பெனிக்காரன் வச்சுட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னா, முழு பணத்தையும் வாங்கிட்டு ஒரு ஓனர், இடத்தினுடைய ஓனர் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னாலும் அது தர்மம் கிடையாதுங்க. ஆனா இது நிறைய நடக்குது, நான் கேள்விப்படுறேன் நானு. ஆனா நானும் வந்து உங்களை நம்பி நீங்க வாங்கிறீங்கன்னு நிறைய வியாபாரத்தை விட்டுருப்பேன். நிறைய பேர் இதை விட நல்ல ரேட்டு கூட கேட்டிருப்பாங்க. ஏன்னா டோக்கன் அட்வான்ஸ் கொடுக்குற வரைக்கும் தான் ஒரு ப்ராப்பர்ட்டி ப்ரைஸு லாக் பண்ணிட்டீங்க. இதை விட ஒரு 2 லட்ச ரூபா 5 லட்சம் ஜாஸ்தி கூட வந்துருக்கு. இதெல்லாம் விட்டுட்டு உங்களுக்காக நான் வெயிட் பண்ணுறேன், முடிக்கலையே அப்படின்னு எனக்கு வருத்தமாக இருக்கும். உங்களுடைய ப்ராசஸ் தள்ளி போடாதீங்க. சின்ன சின்ன சங்கடங்கள்லாம் வரும். சொன்ன கமிட்மெண்ட்டை காப்பாற்றுங்க. உங்களுக்கு எப்படி நீங்கள் எல்லாமே பணம்லாம் ரெடி பண்ணிட்டு கடன் வாங்கிட்டு நகையை வச்சுட்டு எல்லாமே ரெடியாக வருவீங்களோ, வந்துட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு இவர் சொத்து கொடுக்கணும். இவர் கொடுக்கணும் என்ன ஆகுது, வாங்க இடத்தினுடைய ஓனர் சொத்து வாங்குறதுங்கிறது ரொம்ப 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 ஒரு டிஃபிகல்ட்டான ப்ராசஸ்ங்க. ரொம்ப சிரமங்கள், ரொம்ப கஷ்டங்களை எதிர்கொண்டு தான் ஒரு சொத்தை அடைய முடியும் மனிதன். அது அந்த ஃபர்ஸ்ட் டைம் மும்பைக்கு நடக்கக்கூடிய அந்த ஏமாற்றங்கள், கஷ்டங்கள், நிறைய நேரங்களில் அவங்களுடைய பணங்களை எதிர்பாராமல் இழந்துருவாங்க. ரொம்ப சிரமங்களில் ரொம்ப சிக்கலில் போய் மாட்டிப்பாங்க. சின்ன சின்ன சங்கடங்கள் தான் அவங்களுடைய அடுத்த கட்ட ப்ராசஸ்க்கே போகிறதுக்கே அவங்களுக்கு மனசு வந்து உடஞ்சி போயிடுவாங்க. அந்த ஏமாற்றங்கள் எப்படிலாம் நிகழும் அப்படின்னாக்கா பல விதமாக நிகழும். அந்த வீடு இடம் தேடுறவங்களுக்கு தான் அந்த கஷ்டங்கள்லாம் தெரியும். இதில் முக்கியமாக நடக்கிறது கொடுத்த டோக்கன் அட்வான்ஸு பல நேரங்களில் திருப்பி வராது. நீங்கள் உங்களுக்கு எல்லாமே சரியாக அமைஞ்சிட்டாக்கா நீங்கள் கரெக்டாக டக்குன்னு நல்ல வீடாக அமைஞ்சிரும். ஆனால் பலருக்கு அப்படிலாம் அமையாது. ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு எனக்கு குறைகள் நிறைகள் இருக்கத்தான் செய்யும். ஏதோ ஒரு சொத்து வாங்குறதுக்கு 5000 10,000 டோக்கன் அட்வான்ஸ் கொடுப்பாங்க. அந்த டோக்கன் அட்வான்ஸு பல நேரங்களில் திரும்பியே வராது. ஏன் 50,000 1 லட்சம் 2 லட்சம் கொடுத்துட்டு ஏமாந்த கதைகள்லாம் நிறைய இருக்கு. இந்த மாதிரி திருப்பி வராதனாலேயே அந்த சொத்து வாங்குறத தள்ளி போட்டுருவாங்க, மனசு வெறுத்து போயிடுவாங்க. என்னடா இது இப்படி போய் சிக்கல்ல மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு ரொம்ப வேதனை போடுவாங்க. ஏன்னா இது அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கே அவங்களுக்கு வந்து பயத்தை கொடுத்துரும். அடுத்து வேற ஏதாவது பெரிய அமௌண்ட்டை போய் ஏமாந்துட்டோம்னா நான் என்ன பண்ணுவேன், இது எப்படி நான் இது பண்ணுறது அவங்களுக்கு தெரியாது. நடுவில் நிற்கக்கூடிய அந்த புரோக்கர் ஏஜென்ட்டுகள் அவங்களும் கூட ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பண்ண மாட்டாங்க. அவங்க யார்கிட்டயாவது வாங்கி கொடுத்து தான் அவங்களும் சேர்ந்து ஏமாந்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி தவிர்க்கிறது, இந்த ப்ராசஸை எப்படி நம்ம ஸ்கிப் பண்ணுறது? நிறைய கம்பெனிகளே ஏமாத்திருக்கிறாங்க. நல்ல பேர்லாம் இருக்கும், ஆனால் அந்த கம்பெனியில் கொடுத்த பணத்தை வாங்க முடியாமல் நிறைய மக்கள் சிக்கலில் சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் இந்த மாதிரி நிகழுது? இந்த மாதிரி சிக்கலில் சிக்காமல் நம்ம எப்படி இந்த ப்ராசஸை, ஏன்னா அட்வான்ஸ் கொடுத்து ஒரு டோக்கன் அட்வான்ஸ் கொடுக்காம ஒரு ப்ராசஸ் நடக்கவே நடக்காது. ஏன் இந்த டோக்கன் அட்வான்ஸை கொடுக்கணும்? இப்படி கொடுத்தாக்கா நம்ம பணத்தை சிக்கலில் மாட்டிக்காமல் நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனைனா எப்படி திருப்பி நம்ம நைஸாக வாங்கிடுறது, ஏதாவது நம்மளுக்கு ஏற்கனவே கொடுத்துருந்தோம்னாக்கா நம்ம வந்து எப்படி அந்த பணத்தை திருப்பி வாங்குறது அப்படிங்கிறது இந்த டாபிக் ரொம்ப முக்கியமான டாபிக்ங்க. யாருமே கவர் பண்ணாது, ரொம்ப நீடு, ரொம்ப தேவை உள்ள டாபிக்கு. வாங்க சப்ஜெக்டுக்குள்ளே போகலாம். நிறைய மக்கள் வந்து கொடுத்துட்டு மாட்டிகிட்டு இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல டிப்ஸாகவும் சொல்கிறேன், கொடுத்த பணத்தை எப்படி வாங்குறது, இனிமேல் எப்படி சேஃபாக கொடுக்கணும் அட்வான்ஸை. இதில் என்னென்ன சிக்கல்கள்லாம் இருக்குது, என்ன சாதகம் இருக்குது, அதாவது ஒரு பையருக்கும் செல்லருக்கும் சாதகம் பாதகம் இருக்குது, சரிங்களா? பையருக்கும் வாங்கக்கூடியவங்களுக்கும் சாதகம் பாதகம் இருக்குது. என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப முக்கியமான டாபிக். சப்ஜெக்டுக்குள்ளே போயிடலாமா? ரொம்ப முக்கியமாக டோக்கன் அட்வான்ஸ் ஏன் கொடுக்கணும் அப்படின்னாக்கா, நீங்கள் ஒரு சொத்தை வாங்குறீங்க, ரொம்ப நாளாக தேடி இருப்பீங்க, ஒரு விலை பேசியிருப்பீங்க, அந்த ப்ரைஸையும் நம்ம ஹோல்டு பண்ணுறோம், ப்ரைஸையும் லாக் பண்ணணும். இந்த டேட்டில் நீங்கள் வந்து ஒரு கமிட்மெண்ட்டு கொடுத்துருவீங்க. சார் ஒரு 15 நாளில் 20 நாளில் இல்லை ஒரு மாதத்தில் நான் முடிச்சுக்கிறேன், அதுக்கு முன்னாடி நான் வந்து ஈஸியெல்லாம் போட்டு வில்லங்கள்லாம் பார்க்குறேன் அப்படின்னு விட்டு ஆசையை பையராக நீங்கள் வந்து ஒரு கமிட்மெண்ட் என்கிட்ட கொடுத்துருவீங்க. நானும் ஓகேங்க, சரிங்க, இது ஒரு ஏன்னா எனக்கு தேவைக்கு தான் நான் விற்கிறேன். ஒரு சொத்தை நான் ஏன் விற்கிறேன்னாக்கா, நான் ஏதாவது கொடுத்துட்டு வேற ஏதாவது வாங்குவேன், எனக்கு பணம் தேவை இருக்கும், எனக்கு வேற ஏதாவது தேவைக்கு தான் இந்த டேட்டுக்குள்ள பணம் வந்துடும் அப்படிங்கிறதுக்கு தான் நான் விற்கிறேன் நான், சரிங்களா? அப்போ 2 பேர்த்துக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க. ஸோ இந்த டேட்டுக்குள்ள நான் பண்ணிடுறேன் அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கொடுப்பீங்க, டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்துட்டு ப்ரைஸையும் லாக் பண்ணுறீங்க. நான் யாருக்கிட்டையும் வாய் வைக்க மாட்டேன், நான் இன்னொருக்கிட்டையும் பேச மாட்டேன், சரிங்களா? ஏன்னா உங்கள்கிட்ட டோக்கன் அட்வான்ஸ் நீங்கள் வாங்கிட்டு இன்னொருக்கிட்டையும் நான் வேலை பேசினா அதுக்கு வந்து எத்திக் கிடையாது, நல்ல பிஸ்னஸ் அடையாளம் கிடையாது. ஸோ இதெல்லாமே நானும் செய்யணும், நானும் யாருக்கிட்டையும் பேசாமல் இருக்கணும். நீங்கள் வாங்கிடுவீங்க அப்படின்னு நானும் பார்த்துட்டு இருக்கணும். நீங்களும் என்ன பண்ணுவீங்க, நம்மகிட்ட சொத்து வேலை பேசி கொடுத்துட்டாரு அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்கள் ப்ராசஸை நீங்கள் செஞ்சுட்டு இருப்பீங்க. சொத்துக்கு உண்டான பணத்தை அரேஞ்ச் பண்ணுறது, நல்ல நாள் பார்க்குறது, அதுக்கு முன்னாடி வந்து சொத்துல ஏதாவது வில்லங்க பிரச்சனை இருக்கான்னு பார்க்குறது, எல்லாமே நீங்கள் செய்வீங்க. இந்த ப்ராசஸில் உங்களுக்கு
உங்களுக்கு இதுல ஏதாவது ஒரு சிக்கல் வந்துருச்சுனாக்கா நீங்க என்ன பண்ணுவீங்க? எனக்கு சொத்து வேணாம், இப்போதைக்கு வாங்க முடியாத சூழ்நிலை அப்படிங்கிறதுக்காண்டி என்கிட்ட நீங்க கொடுத்த டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டு டோக்கன் திருப்பி கேட்பீங்க. அப்ப நான் என்ன பண்ணிடணும்? ஒழுங்கா திருப்பி கொடுத்துடணும். புரிஞ்சுங்களா? நீங்களும் ரொம்ப நாள் இழுத்துருக்க கூடாது. இப்போ சொத்து வாங்கலாம் அப்படின்னு ஒரு வாரமோ ஒரு 10 நாள் கூட நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஆனா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப நாள் இழுத்துருவாங்க. இந்த டாக்குமெண்ட்டை வாங்கிட்டு போய் எங்கேயோ போட்டுட்டு ரொம்ப நாள் கழிச்சு அதுக்கப்புறம் இந்த பண்றேன்னு விட்டு கழிச்சுட்டு ரொம்ப இழுத்துட்டு ஒரு சிலர் இந்த மாதிரி என்னால் முடியலன்னு சொல்லுவாங்க. அது ஆசையா ஒரு பையரா உங்க தப்பு இருக்குது. புரிஞ்சுக்கலாம்? ஆனா நானும் உங்களை நம்பி நீங்க வாங்கிறீங்கன்னு நிறைய வியாபாரத்தை விட்டுருப்பேன். நிறைய பேர் இதை விட நல்ல ரேட்டு கூட கேட்டிருப்பாங்க. ஏன்னா டோக்கன் அட்வான்ஸ் கொடுக்குற வரைக்கும் தான் ஒரு ப்ராப்பர்ட்டி பிரைஸ் லாக் பண்ணிட்டீங்க. இதை விட ஒரு 2 லட்ச ரூபா 5 லட்சம் ஜாஸ்தி பண்ணி வந்திருக்கு. இதெல்லாம் விட்டுட்டு உங்களுக்காக நான் வெயிட் பண்றேன், முடிக்கலையே அப்படின்னு எனக்கு வருத்தமா இருக்கும். ஸோ இப்படி மன கஷ்டம் இல்லாம இந்த ப்ராசஸை நீங்களும் செஞ்சிடணும், நானும் செஞ்சிடணும். இல்லை அப்படின்னாக்கா உங்க பிரச்சனையை நான் புரிஞ்சுக்கணும், என் பிரச்சனையை நீங்க புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா இந்த ப்ராசஸ் ஸ்மூத்தா போயிடணும். ஆனா ஒரு சில நேரங்கள்ல ஏதோ ஒரு மனசாபத்திலையோ இல்லை வேணும்னோ பர்பஸாவோ டோக்கன் அட்வான்ஸ் ஆசை செல்லரா நான் கொடுக்கலனாலும் நீங்க வேணும்னு ரொம்ப லேட்டா இழுத்துக்கிட்டு உங்களால பண்ண முடியலனாலும் தப்பு தான். ஸோ நீங்க கொடுத்த வாக்குக்கு நீங்க பொறுப்பு, நாங்க வாங்கின காசுக்கு நான் பொறுப்பு. 2 பேர்த்துக்குமே ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும், தர்மம் வேணும், தொழில் தர்மங்கிறது வேணும். இது இருந்ததுனாக்கா உங்களுக்கு நல்லது, எனக்கு நல்லது. இதுல நாங்கள் யார் மீறுறோம் அப்படிங்கிறது அங்க நடக்கக்கூடிய நிகழ்வை பொறுத்து. இது ஒரு இண்டிவிஜுவலா நடக்கிறது. சில கம்பெனிகள் நல்ல பேர் இருக்குங்க, நல்ல பேர் வாய்ந்த கம்பெனிகள் அவங்களே திருப்பி கொடுக்க மாட்டேன்றாங்க. எல்லா கம்பெனியும் நான் சொல்ல, சரிங்களா? எந்த கம்பெனி நல்லா ரெப்யூட்டடா நல்லா தொடர்ச்சியா நல்லா வளரணும்னு நினைக்கிறாங்களோ இந்த மாதிரி அட்வான்ஸ் எல்லாம் ஹோல்டு பண்ணி வச்சுக்கிட்டு வாங்கக்கூடியவங்களை கஷ்டப்படுத்த மாட்டாங்க. அவங்க நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா ஒரு சிலர் வேணும்னே கொடுக்க மாட்டேன்றாங்க. எங்களை மாதிரி நடுவில் நிக்கிறாங்க பாருங்க, அவங்க பெரிய தர்ம சங்கடத்தில் மாட்டிக்கிறாங்க. ஸோ கம்பெனிகள் கொடுத்துடணும். கம்பெனிகள்ட்ட நீங்க கொடுத்துருந்தீங்கன்னாக்கா நீங்க என்ன பண்ணணும்னாக்கா, இனிமேல் கொடுக்க போறீங்கன்னாக்கா அக்கௌண்ட்ல கொடுங்க. ஒரு கம்பெனியுடைய பெர்சனா யாராவது உங்கள்ட்ட பேசுறாங்கன்னாக்கா என்ன கம்பெனியுடைய ப்ராஜெக்ட், அந்த கம்பெனியுடைய ஆபீஸ்ல போய் கொடுங்க. வவுச்சர்ஸ் வாங்குங்க, டாக்குமெண்டேஷன் பண்ணுங்க. நீங்க கொடுக்கக்கூடிய பணத்துக்கு 5000 கொடுத்தாலும் 10,000 கொடுத்தாலும் ஒரு சின்ன அமௌண்ட் கொடுங்க. உங்களுக்கு எல்லாமே ஓகேனாக்கா அடுத்த அமௌண்ட்டுக்கு ஒரு பெரிய அமௌண்டா கொடுக்கலாம்னா எழுத்து மூலமா எழுதி வாங்கணும். முடிஞ்ச அளவுக்கு அக்கௌண்ட்ல கொடுங்க. கொடுத்தீங்கன்னாக்கா மாட்டிக்க மாட்டீங்க. ஸோ ஏற்கனவே கொடுத்துட்டு நீங்க சிக்கல்ல மாட்டிருந்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், ஒருவேளை நீங்க அக்கௌண்ட்ல பே பண்ணீங்கன்னாக்கா தாராளமா அவங்கள்ட்ட போய் ஃபைட் பண்ணலாம், எனக்கு கொடுத்துதான் ஆகணும். ஆனா நீங்க என்ன தப்பு பண்ணீங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். நீங்க ரொம்ப இழுத்துட்டு ரொம்ப அவங்களே கஷ்டப்படுத்திட்டு இது பண்ணாலும் ஏதோ ஒரு சம் ஆஃப் அமௌண்ட் பிடிச்சிக்குங்க, என்னோட சூழ்நிலை ஆயிடுச்சு, உங்களுக்கு செலவாயிடுச்சுன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு 10% 20% அவங்களை விட்டு கொடுத்துட்டு வந்துருங்க. ஸோ இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா முழு பணத்தையும் ஒரு கம்பெனிக்காரன் வச்சுட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னா, முழு பணத்தையும் வாங்கிட்டு ஒரு ஓனர், இடத்தினுடைய ஓனர் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னாலும் அது தர்மம் கிடையாதுங்க. புரியுதுங்களா? ஆனா இது நிறைய நடக்குது, நான் கேள்விப்படுறேன் நானு. அதனால நீங்க உஷாரா இருக்கிறது நல்லது. இடையில நாங்க நிக்கிறோம் பாருங்க, அந்த நாங்க மிடில் இருக்கக்கூடியங்க, என் காசு நிறைய நான் விட்டுருக்கிறேன். என்கிட்டயே வாங்கிட்டு ஒரு ஓனர், இண்டிவிஜுவல் ஓனர் பார்த்தா நல்ல மனிதர், சரிங்களா, இந்த காவாங்கர் தான் இருக்கிறாரு, என்கிட்ட கொடுக்கல, என்னோட படம் இது மாதிரி நிறைய நான் விட்டு கொடுத்ததுலாம் நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் கடந்து தான் நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கணும். எந்த சிக்கல் வந்தாலும் உங்களுடைய ப்ராசஸ் தள்ளி போடாதீங்க. சின்ன சங்கடங்கள்லாம் வரும், சரிங்களா? அதனால நீங்க இந்த சொத்து வாங்கக்கூடிய அந்த பணத்தை தள்ளி போடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு கம்மியான காசை கொடுங்க. சொன்ன கமிட்மெண்ட்டை காப்பாத்துங்க. உங்களுக்கு எப்படி நீங்க எல்லாமே பணம்லாம் ரெடி பண்ணிட்டு கடன் வாங்கிட்டு நகையை வச்சுட்டு எல்லாமே ரெடியா வருவீங்களோ, வந்துட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு இவர் சொத்து கொடுக்கணும். இவர் கொடுக்கணும் என்ன ஆகுது, வாங்க இடத்தினுடைய ஓனர் அட்வான்ஸ் வாங்கிட்டு நீங்க இவர் விற்பாருன்னு எல்லாமே ரெடி பண்றீங்க. இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இப்ப அட்வான்ஸ் கொடுக்குறவங்களும் சொன்ன கமிட்மெண்ட்டை காப்பாற்றணும், அட்வான்ஸ் வாங்கினவங்களும் சொன்ன கமிட்மெண்ட்டை காப்பாற்றணும். இது ரொம்ப ரொம்ப ஒரு சிக்கலான இடம். ஒரு சில 90% ஸ்மூத்தா போயிடும், ஒரு 10% தான் கொஞ்சம் பிரச்சனைலாம் வரும். இதற்கெல்லாம் நீங்க கரெக்டாக நடந்துட்டீங்கன்னாக்கா உங்களுக்கும் அவருக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கும், சரிங்களா? அதே மாதிரி ஏஜென்ட் நான் சொல்றேன், நீங்க உங்களுடைய கிளைண்ட்டுக்கு நீங்க யார்கிட்டயும் அட்வான்ஸ் வாங்கி கொடுத்தீங்கன்னாக்கா முன்னிட்டு வாங்கி கொடுத்துருங்க. அவங்க வாங்குறாங்க வாங்கல, அவங்க காசு இங்கே இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு மிலிட்ரியினுடைய டாக்டருங்க, மிலிட்ரியில் வேலைக்கூடிய கேம்பஸில் வேலை கூடிய பெரிய டாக்டரு டெல்லியிலிருந்து வந்தார். நான் என்னுடைய ஆரம்ப கட்டத்தில்
ஒரு அட்வான்ஸ் தொகையை வாங்கிட்டு அவருக்கு செல்லுக்கு திருப்பியே கொடுக்கல. ஏன் எனக்கு இவ்வளவு லேட் பண்ணாரு, எதுக்கு இந்த மாதிரி வேணும்னு அந்த டாக்டர் திட்டிட்டு தான் போனார். இடையில நான் நின்று ரொம்ப மனசு கஷ்டமாச்சு. என்னோட காசை அப்போ நான் கொடுத்தேன். எதுக்கு நம்ம ஏன் பேச்சு வாங்கணும் அப்படின்னு இப்பெல்லாம் நடக்கும். இதை ஸ்மூத்தாக கையாளணும். இந்த அட்வான்ஸ் பிரச்சனை பெரும் தலைவலியில கொண்டுட்டு போய் விட்டுரும், சங்கடத்தில் விட்டுரும். அதனால சின்ன தொகையை வாங்கி கொடுங்க, பெரிய தொகையை கொடுத்தீங்கன்னாக்கா அக்கௌண்ட்ல கொடுங்க. இதுக்கு முன்னாடி கொடுத்தீங்கன்னாக்கா தைரியமா போய் கேளுங்க, 4 பேரை வச்சு கேளுங்க. உங்க மேல தப்பு இருந்ததுனாக்கா நீங்களும் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தாங்கணும். சரி, நான் சொன்ன தகவல் நல்லா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ச்சியா பேசுவோம். உங்களுக்கு இந்த விஷயம் பிடிச்சிங்கன்னா 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஸ்டே கரெக்டா இருங்க. நம்ம வீடு ரியல் எஸ்டேட் இருந்து நான் உங்களை தொடர்ச்சியா இது மாதிரி நல்லதெல்லாம் சொல்றேன். நான் நன்றி.